Praise the Lord. Hallelujah. God is good. இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி காலை உடன்படிக்கை அன்போடு வரவேற்கிறேன். You are most welcome to Covenant of the Day. And today is 2nd August 2026 Sunday. கர்த்தருடைய நாள், மாதத்தின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. August is a new month and the first Sunday. ஆண்டவரை போய் ஆராதிங்க, நன்றி செலுத்துங்க, தசமம் கொடுங்க, ஆண்டவர் உண்மையாயிருங்க. அவர் சொல்லுவதை கேட்டு நீங்கள் நடந்தால் ஆசீர்வாதமாக இருக்கும். இன்னைக்கு இப்போ பார்க்க போகிற ஒரு சபையை குறித்து பார்க்குறோம். ரொம்ப ஆச்சரியமான ஒரு காரியத்தை ஆண்டவர் இங்கு சொல்லுகிறார். நேற்று பார்த்தோம், he was praising them. அவ்வளவு அற்புதமாக அவர்களை குறித்து பெருமையாய் பேசின ஆண்டவர் இன்றைக்கு அவர்களை பற்றி குறையை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அருமையானவர்களே, பார்க்க போகிறோம். After praising the church, Pergamon's church, Christ now point out their shortcoming. It was a surprise, பாப்பங்களா, verse 14. Revelation chapter 2 verse 14, வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரம் 14வது வசனம். But I have few things against you, because you have there those who hold the doctrine of Balaam, who thought Balak to put a stumbling block before the children of Israel, to eat things sacrificed to the idol and commit sexual immorality. ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. சாட்சியாய் இருந்தாங்க, சாத்தானின் கோட்டையில் நடுவிலே சாட்சியாய் உயிர் கொடுத்தாங்க, சாட்சியோடு வாழ்ந்தாங்க. தானே நேற்று பார்த்தோம். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அப்படி இருந்தாலும் உங்ககிட்ட சில குறைகளை பார்த்தேன். அல்லேலூயா. குறையில்லாத கரையற்ற பரிசுத்தம் உள்ள பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பாப்பங்களா என்ன சொல்றாருன்னு, என்னதான் அந்த குறைன்னு. உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரங்களுக்கு படைத்தவைகளை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடலை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்து பிலேமியாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்தில் உண்டு. ஒரு போதனை, பாலாக்குடைய போதனையை பிலாம் என்கிறவன் போதிச்சு என்ன செஞ்சிருக்கிறான், மக்களை, அதான் இயேசுவை நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கிறவங்கள அவங்களோட நம்பிக்கையை அவன் கெடுத்திருக்கிறான். என்ன கெடுத்தான், எப்படி கெடுத்திருக்கிறான்னா, விக்கிரங்களை படைத்ததை சாப்பிட்டு இருக்கிறான். அது மட்டுமல்ல, வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான வேசித்தனம் பண்ணுகின்ற. அருமையானவர்களே, to eat things sacrificed to the idols and commit sexual immorality. அருமையானவர்களே, நல்ல தரம் சாட்சி எல்லாம் இருக்கிற இடத்துல இப்படிப்பட்ட ஒரு காரியம் இருப்பது பார்க்கும்போது நாம் யோசிக்க வேண்டியதான் இருக்கிறது. பாருங்களேன். Therefore, we can understand that the teaching of Balaam is a teaching which leads people to disobey God. Hallelujah. And to follow after the false gods and immoral desire of the world. Even though they was witnessing, அருமையானவர்களே, இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்குள்ளே நாம் ஒரு பெருமையான எண்ணம், நான் பரிசுத்தமாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறேன்னு நினச்சிக்கிட்டு நாம் என்ன செய்கிறோம், அறிந்து அறியாமலும் ஆண்டவருக்கு விரோதமான காரியங்களை செய்கிறோம். இது தப்பு இல்லை, டு காம்ப்ரமைஸ், இது பரவாயில்ல, எதாவது நினச்சிக்குவாங்க, நம்ம இதை செய்வோம், அப்படியெல்லாம் இன்றைக்கி செய்கிறாங்க, பார்க்குறோம். அருமையானவர் ஆண்டவர் விட்டு விலகி போகிறாங்க. சொல்கிறாரு, அது எனக்கு படித்த உடனே எனக்கு ரொம்ப மனவேதனையாக இருக்குது. ஏன்னா நம்முடைய சபைகளிலே இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கிறதா, நம்முடைய குடும்பங்களிலே, திருச்சபையில் இருக்கிற குடும்பங்கள், I'm just wondering and thinking, this kind of things we have in our church, our congregation, our families. நீ ஆண்டவருடைய பிள்ளை சாட்சியாக இருக்கிற, ஆனால் உங்ககிட்ட இப்படி விக்கிரங்களுக்கு படைத்ததை, விக்கிரம்னாவே கர்த்தருக்கு விரோதமான காரியம். ஆமாம் தானே? இன்றைக்கி நாம் பார்க்குறோம், கர்த்தருடைய பிள்ளைகள் விக்கிரங்களை வணங்குகிறதை, பிறகு இம்மாரல், செக்ஷுவல் இம்மாரலிட்டி, ஆமாம் தானே, உபச்சார காரியங்கள் குடும்பங்களிலே, சமுதாயத்திலே இன்றைக்கு அது பாவம் இல்லை என்று நினைக்கக்கூடிய சிந்தனை இன்றைக்கு மனிதர்களுக்குள் வந்துவிட்டது.
நான் சொல்லியிருப்பேன், நான் மீண்டும் சொல்லுகிறேன். ஆண்டவரை நேசிப்பது வேறு, கர்த்தருக்கு பயப்படுவது வேறு. சபைக்கு வர்றவங்கலாம் கர்த்தரை நேசிக்கிறாங்க. Those who are coming to church, worshiping and all, they love Jesus. But not everybody having the fear of God. When you have the fear of God, dear brother and sister, you love Jesus and you know you will fulfill the desire of what God wants to do. அவரை பிரியப்படுத்த விரும்ப, அவருக்கு பிரியமான காரியங்களை செய்வ. When you have the fear of God. The fear of God இல்லாட்டினா துணிந்து தவறு செய்வ, துணிந்து ஆண்டவருக்கு விரோதமான காரியங்கள் ஈடுபடுவ. யோசிச்சு பாருங்க, ஒப்பு கொடுங்க. கர்த்தர் நம்மோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, இந்த கால வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த புதிய நாளிலே, இந்த புதிய மாதத்திலே, இந்த புதிய கர்த்தருடைய நாளிலே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவருடைய இந்த ஆன்மீக கண்ணை திறந்து, லார்ட் ஓப்பன் தி ஸ்பிரிச்சுவல் ஐ so they can see the actual, the spiritual and the glory of God. கடவுளுடைய மகிமையை காணத்தக்கதாக அவருடைய கண்களை திறந்தருளும் சுவாமி. அவங்க வாழ்க்கையிலே குறைகள், உமக்கு விரோதமான காரியங்கள் இருக்குமானால் அப்பா நீர் மன்னித்து அவர்கள் உம்முடைய கிருபையினாலே தாங்கி உமக்கு மகிமையான பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க. இன்றைக்கும் அற்புதம் செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசுவினுடைய கிருபை, பிதாவின் அன்பு, பரிசுத்தாவின் ஐக்கியம் உங்களோடு உங்களை ஆசீர்வதித்து காப்பதாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரே, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். என் பிரதர் அண்ட் சிஸ்டர், கர்த்தர் உங்கள் மேல் அன்பு வைத்திருக்கிறார். உன்னிடத்தில் என்ன குறை இருக்கு என்று யோசித்து பாரு, ஒப்புக்கொடு, ஆராதனையில் கலந்து கொள்ளு, கர்த்தரை மகிமைப்படுத்து. Take care and God bless.